வணக்கம் மக்களே. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர். ஸோ இது வந்து இங்கேருந்து தான் நம்மளுக்கு வேகன்சி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் நம்மளுக்கு அண்டரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ கேரேஜ் இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸோ நமக்கு வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் டீட்டெயில் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மோர் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நிறைய இது வருது. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ என்ன வேகன்சி எப்போ வரைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்ஸ்மெண்ட் வந்து எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா February 12 வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து March 5 6 o'clock க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் என்ன பொசிஷன் பார்த்துட்டிங்கன்னா கார்ப்பரேட் ரிலேஷன்ஸ் மேனேஜர். ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் புதுக்கோட்டையில் தஞ்சாவூரில் தான். ஸோ என்னென்ன உங்களோட ரோல் ஓவர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இங்கே இருக்க போகிறவங்க என்னதுன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் fostering strategic partnership between the institute and industry stakeholdersக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. அண்ட் த ரோல் இன்வால்வ்ஸ் பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் கூட. அடுத்து ஃபெசிலிட்டிங் இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலபரேஷன்ஸ் அண்ட் என்ஹான்சிங் ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக உங்களோட ரோலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுட் டெக்னாலஜி எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின். ஸோ இதுவுமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 10 years ஆஃப் ஓவரால் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எதில் அப்படின்னா கார்ப்பரேட் ரிலேஷன்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் or industry engagement for students placement and training. ஸோ இதில் தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸை. அண்ட் டிசைரபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வில் பி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வித் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஹெச்ஆர்இன் சிஎஃப்டிஐஸ் எஸ்எஃப்ஐஸ் technical institutions of repute or industrial organization of repute. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 2 வருஷமாவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மினிமம். அண்ட் வந்து இது எல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங் நெட்ஒர்க் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கணும். அண்ட் நெகோஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் ஆஃப் த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளேஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கார்ப்பரேட் ட்ரைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரி கொலபரேஷன்ஸ் இது எல்லாமே ப்ரிஃபரபிள். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போக இந்த இது எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி பார்த்துட்டோம் அப்படின்னா 1 lakh per month வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு 1 lakh வந்து மந்த் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரோலுமே நம்மளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கிளியராக 1 by 1 ரீட் பண்ணிவிட்டு உங்களோடதெல்லாம் அது மீட் பண்ணுதானே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு 45 years வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது, இது ஃபுல்லாமே டெம்ப்ரரி பேசிஸில் மட்டுமே அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட் இல்லவே இல்லை. ஸோ இது பார்த்துட்டோன்னா 1 year பீரியட் டைமில் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இது போக உங்களுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா டெவலப் அண்ட் மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கூட, கார்ப்பரேட் ஃபிர்ம்ஸ் கூட, ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் கொலபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரிசர்ச், கன்சல்டன்சி அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வந்து நிறைய கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டேர்ம்ஸாக இருந்தது. எல்லாமே ஓகே ஃபைன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா aspiring candidate satisfying the eligibility உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு அப்படின்னா
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் அனுப்பவே வேணாம், ஃபுல்லாகவே ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் எல்லா காப்பீஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அண்ட் அதையும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஒரு காப்பி. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் அப்லோட் சாஃப்ட் காப்பீஸை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான், ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒன்றாக்கி அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை சைன் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கள, ஸோ இது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாமே பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ஆக்கி ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீ இல்லைங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா March 5 வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தோஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர் செமி கவர்மெண்ட் PSU etc. Should send their applications through proper channels. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா candidates will have to produce original documents in support of all particular mentioned in their application. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ரெடியாக எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து மெயிலில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கு. ஸோ நீங்கள் மெயிலை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு எவ்வளோ டெஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் டெஸ்ட் வந்து அதை பொறுத்து தான் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கவர்ன் பை த இன்ஸ்டிடியூட் ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக அந்த அப்ளிகன்ஸ் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஜாயின் டியூட்டி இமீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 12th February நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 5th March 6 o'clock ஈவினிங்கோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட்.